இந்த ஆயில் புல்லிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர் ஆயுர்வேதாவில். நம்மளோட ஓரல் கேவிட்டியை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்மளோட ஓவரால் பாடி ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். இந்த ஆயில் புல்லிங் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசமே ஆயில், அதாவது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பால், நம்ம பால் யூஸ் பண்ணியும் இந்த ஆயில் புல்லிங் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹனி. இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் பட்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட த்ரோட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஆர் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி உங்களோட ஓவரால் ஸ்கின் ஹெல்த்தை வந்து நல்லாவே பார்த்துக்கும். உங்களுக்கு ஆக்னி இருக்குது ஆர் ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஃப்ளாபினஸ் ஆஃப் ஃபேஸ், அப்புறம் கிராக்ட் லிப்ஸு, அப்புறம் உங்கள் ஜாஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் விஷ்ணுப்ரியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆயில் புல்லிங். ஸோ இந்த ஆயில் புல்லிங் ப்ரொசீஜர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர் ஆயுர்வேதாவில். ஸோ இந்த ஆயில் புல்லிங் வந்து 2 டைப்ஸாக இருக்குது ஆயுர்வேதாவில். அது வந்து கண்டூஷம் அண்ட் கவலம். கண்டூஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் ஆர் லிக்விட்ஸ் வந்து உங்களோட ஓரல் கேவிட்டியில் ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் அது அப்படியே ஹோல்ட் பண்ணணும் ஃபார் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம். மேபி ஒரு 3 to 5 minutes வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டூஷம். கவலம்னா உங்களோட ஓரல் கேவிட்டியில் லெஸர் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட், அதாவது பாதி குவான்டிட்டி மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அந்த பாதி குவான்டிட்டி லிக்விட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் வாயை வந்து கொப்பளிக்கணும். அதுவும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு, மேபி ஒரு 3 to 5 minutes. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து கவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயில் புல்லிங் வந்து ஆயுர்வேதாவில் 4 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேட்டிங். ஸோ இந்த லூப்ரிகேட்டிங்கில் உங்களோட வாத்தம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வாத்தம் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் இதர் ஆயில்ஸ் ஆர் மில்க் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணலாம். செகண்ட் வந்து பாலியேட்டிவ், அதாவது உங்களோட பித்த தோஷம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களோட பித்த தோஷம் வந்து பேலன்ஸ்டாக வைக்க இதர் பிட்டர் ஆர் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் டேஸ்ட், ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். தேர்டு பாயிண்ட் வந்து கிளென்சிங் ஆர் பியூரிஃபைங். ஸோ உங்களோட கப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிளென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். ஸோ உங்களோட கப்பம் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஃபைனல் ஒன் வந்து ஹீலிங். ஸோ உங்களோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இதில் நல்லாவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில். ஸோ என்ன மாதிரி ஆயில் ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசமே ஆயில், அதாவது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பால், நம்ம பால் யூஸ் பண்ணியும் இந்த ஆயில் புல்லிங் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹனி அண்ட் தானிய ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. தானிய ஆம்லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்டட் கிரெயின்ஸை வச்சு அந்த லிக்விட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது. அண்ட் கஷாயம்ஸ், ஹெர்பல் டிகாக்ஷன்ஸும் வச்சு நம்ம ஆயில் புல்லிங் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓரல் ஹெல்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட டீத் அண்ட் கம்ஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். கம் இன்ஃப்ளமேஷன், கம்ஸ் ப்ளீடிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு பேட் ஆர்டர் இருக்குது, அதாவது பேட் பிரெத் இருக்குது அண்ட் டென்டல் கேரிஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணால் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ ஓரல் ஹெல்த் எடுத்துக்கிட்டாலே, நம்மளோட ஓரல் கேவிட்டியை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்மளோட ஓவரால் பாடி ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஆயுர்வேதாவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைஜஷன். அதை வச்சு தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துமே நம்ம பார்க்குறது. ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓரல் கேவிட்டியிலேருந்து தான். ஸோ இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது உங்களோட டைஜஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உங்களோட கட் ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்கும். அண்ட் உங்களோட ஓரல் கேவிட்டியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம், அதாவது ஆமம் ஓரல் கேவிட்டியில் இருக்கிறதும் அண்ட் உங்களோட ஸ்டமக்கில் இருக்க டாக்ஸின்ஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் பண்ணும். இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் பட்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட த்ரோட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஆர் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி உங்களோட ஓவரால் ஸ்கின் ஹெல்த்தை வந்து நல்லாவே பார்த்துக்கும். உங்களுக்கு ஆக்னி இருக்குது ஆர் ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஃப்ளாபினஸ் ஆஃப் ஃபேஸ், அப்புறம் கிராக்ட் லிப்ஸு, அப்புறம் உங்கள் ஜாஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்
கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆயில் புல்லிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆயில் புல்லிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும். எனி மெடிக்கேட்டட் ஆயில் ஆர் த பெஸ்ட் ஆயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெய் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதர் ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் ஆர் ஹாட் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹெட்டை வந்து டில்ட்டடாக வச்சுட்டு உங்களோட ஓரல் கேவிட்டியில் நீங்கள் ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதர் நீங்கள் உங்கள் ஓரல் கேவிட்டியில் இந்த ஆயில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், அதாவது கண்டூஷம் பண்ணலாம், ஆர் கவலம், அதாவது ஹாஃப் த குவான்டிட்டி ஆயில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து வாய் கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தேங்க்யூ.